என் காரோட நிலைமைக்கு நான் தான் காரணம், வேறு யாருமே இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கி போன மாதிரி தெரியுது அவங்களுக்கு. கலரே ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருக்கும். இது என் காரோட லுக்கை ரொம்பவே பாதிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை நான் கழட்டி இதுக்கு பிளாக் பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு தான் நான் போயிருக்கேன். ஏன்னா இதுதான் நமக்கு நல்ல ஒரு லுக்கே தரும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ ஃப்ரண்ட்டில் பம்பரெல்லாம் இறக்கியாச்சு. இறக்குன்னா இந்த க்ரில்லை கழட்டணும். இந்த க்ரில் மட்டும் கொஞ்சம் ஜாம் ஆயிருந்தது. லோகோ போட்ட க்ரில் டக்குன்னு வந்துருச்சு கழட்டின உடனே. ஃபாக் லேம்ப் ஏரியாவும் பிளாக்ல பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இந்த பல்புக்கு நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸும் என் சேனலில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் நான் கழட்டிட்டேன். கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பரில் எதுவுமே இல்லை. கடைசியாக இருந்தது அந்த கீழே இருக்க ஒரு பார்ட்டு தான். அதை ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவுமே ஃப்ரீயாகவே வந்துடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக கழட்டியாச்சு. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் கைஸ். ஸோ என் வண்டியில் மேலே கீழே 2 க்ரில் இருக்கும்ல, அதில் ஒரு க்ரில்லை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். என்னோடய ஃபேடான க்ரில்லை காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அது. இப்போ தெரியுது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இது நான் பெயிண்ட் பண்ணும் போதே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாய்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணால் பபுள் வந்துடும். ஸோ மீதி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ்.